2014 விட 2019 விட இன்று தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு இயந்திரத்தையே முழுக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சார பணியினுடைய ஒரு பகுதியாக மாற்றிவிட்டார் என்பது வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிறது. தேர்தல் விதிமுறைகளே சரியில்லை அப்படின்னு சொல்லி 102 IAS அதிகாரிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. வெறுப்பு பேச்சுக்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது போன்ற வழக்குகளையும் ஜுடிஷியரி பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. தேசத்தின் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறீங்க, உங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தேசபக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாளுக்கு முன்னாடி நீங்கள் தமிழர்களை தமிழ்நாட்டை மோசமாக பேசுகிறீங்க, அடுத்த நாள் தியானத்துக்கு வர்றீங்க, என்னங்க இது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அரசியல் தந்துறங்க. இதெல்லாம் எல்லா கட்சியும் தாங்க செய்யும். பொதுமக்கள் களத்திற்கு வந்தால் ஒழிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து பெரும்பான்மை வாதத்தை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, மோடி அமித்ஷா என்கிற ஒரு சிறு கும்பலை இந்த ஆட்சியிலிருந்து விரட்ட முடியும் என்கிற ஒரு நிலைமை தோன்றியிருப்பதாக பெரும் அறிஞர்கள் செயல்பாட்டாளர்கள்லாம் கருதுறாங்க. அது உண்மைதான் எனக்கு தோணுது. நவீன் பட்நாயக் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவர் மேலே அவர் உடல்நிலையை பற்றி வதந்திகள் பரப்புனாங்க, மீம்ஸ் போட்டாங்க, எக்கச்சக்கமான பொய் பிரச்சாரம், உடல்நிலை குறைவில் கூட சதி இது பண்ணாங்க. அதெல்லாம் சதி, VK பாண்டியன் தான் சதி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனாங்க. ஏதோ தமிழ்நாட்டுக்காரரு அங்கே போய் ஆதிக்கம் பண்ண விளையாடுறாரு. ஐயோ, நீ ஒட்டுமொத்த இந்தியன் இந்துன்னு பேசிகிட்டு இருக்க, அப்புறம் என்ன இவன் தமிழன் இந்து இல்லையா? இந்து ஒருத்தன் அங்கே போய் இருக்கக்கூடாது? ஏன் உங்கள் பேர் எத்தனை? ஏன் நீங்கள் போய் வாரணாசியில் நிற்கிறீங்க? நீங்கள் என்ன ஊப்பிக்காரரா? நீங்கள் எதுக்கு போய் அங்கே போய் நிற்கிறீங்க? நீங்கள் குஜராத்காரர் தானே, குஜராத்லேயே நின்று ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே? நீங்கன்னா இந்தியர், இன்னொருத்தனுக்கு உங்களுக்கு வந்ததுன்னா அந்த ரத்தம், மற்றவனுக்கு தக்காளி சட்னியா? அந்த மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு வெறுப்பு பேச்சை நம்ம ஊரில் பேசிகிட்டு இருக்கிறவர் தான் சீமான் அவர்கள். சீமானும் வெறுப்பு பேச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏறக்குறைய வலதுசாரி அரசியல்வாதிகள் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலதுசாரி அரசியல்வாதிகளுடைய அத்தனை பண்புகளும் பெற்ற ஒரு மனிதராக தான் சீமான் இருக்காரு. அவரும் அதை தான் பேசிட்டு. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் தமிழ் காமராஜர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். இப்போ தேர்தல் 7வது கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூன் 1ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. இப்போது மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு தியானம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அது என்னன்னா, தியானம் பண்ணக்கூடாது, இதில் அரசியல் பிரச்சாரங்கள் இருக்குன்னு பல கட்சிகள் குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்திடம் மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம், இதெல்லாம் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது? இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தனி மனிதராக அங்கே வர்றாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் நாட்டினுடைய பிரதமராக, இந்த நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய பிரதமர் வேட்பாளராக, அவர்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் என்பவர் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, இருந்தாலும் அவங்க பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்து ஒரு மனிதர் இதை செய்கிறாரு. இது மட்டும் நடக்கலை. அவர் அமைதியாக அந்த இடத்துல தியானம் செஞ்சுட்டு மட்டும் போகலை. அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரதமருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படுது. ப்ரோட்டோகால் சிஸ்டம்ஸ் எல்லாம், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் அவருக்கு வழங்கப்படுது. இன்றைக்கி 3000 போலீஸார் பாதுகாப்பில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. 10 IPS அதிகாரிகள் அந்த இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் 45 மணி நேரம் அங்கே தியானத்தில் ஈடுபட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 45 மணி நேரத்தையும் அவர்கள் தொடர் ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. 2014 தேர்தல் முடிந்த உடனே பிரதாப்கர் கோட்டையில் போய் அவர் இதே மாதிரி செய்தது போல தான் அப்போ ஒரு இது பண்ணார். 2019 தேர்தல் முடிகிற சதுர்வாயில் கடைசி கட்ட வாக்குப்பதிவின் பொழுது அவர் கேதார்நாத் குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணார். அது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இது. தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான உண்மை. அதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இதில் என்ன சிக்கல்னு சொன்னால், இதை தொடர்ந்து 2014 விட 2019 விட இன்று தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்திய அரசு இயந்திரத்தையே முழுக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சார பணியினுடைய ஒரு பகுதியாக மாற்றிவிட்டார் என்பது வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்று எனக்கு தோன்றுகிறது.
இப்போ தேர்தல் ஆணையத்திடம் வந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து அவர் தேர்தல் விதிமுறைகளே சரியில்லை அப்படின்னு சொல்லி 102 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் அவங்க 102 பேர் சிவில் சர்வன்ட்ஸ், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு கடிதத்தை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் நீதித்துறையினுடைய சீஃப் ஜுடிஷரிக்கும் தான் அந்த வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கும் அதனுடைய ஒரு பகுதியாக வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, வெறுப்பு பேச்சுக்களின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, இது போன்ற வழக்குகளையும் ஜுடிஷரி வந்து பெருசாக எடுத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 17C ஃபார்ம் வந்து, அதாவது வாக்கு எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் வெளியிட்டதில் குளறுபடிகள் இருக்குது. முதல் பிரச்சனை வந்து முதல் கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி முடிந்த பிறகு 2 நாளில் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் ஒரு 10 நாள் கழிச்சு ஏப்ரல் 30ஆம் தேதி ரிவர்ஸ் பண்ணதில் 1,70,00,000 வாக்குகள் சுமார் வந்து அவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் வருது. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் எந்த விதமான விளக்கத்தையுமே கொடுக்கல. அதனால தான் அதுக்கு பிறகு வந்து திரிபுராவில் 2வது கட்ட வாக்குப்பதிவு நடந்த பொழுது திரிபுராவில் நடந்த இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வாக்குகள் வந்து சில வாக்குச்சாவடிகளில் 100%க்கும் அதிகமாக வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆமாம். இதை பற்றி வந்து தேர்தல் ஆணையருக்கு சீதாராம் யெச்சூரி அவர்கள் வந்து சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு விவரங்கள் ரிவர்ஸ் எஸ்டிமேட் வந்த பிறகு வந்து கார்கே அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் வந்து இதை பற்றி ஒரு கடிதம் எழுதி, இதில் வந்து நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், இது ஏதோ தேர்தல் குளறுபடிகள் நடப்பது போல் நமக்கு தெரியுது, இது விழிப்புணர்வோடு இருக்கணும்னு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தான் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் உடனே வந்து ரொம்ப கோவப்பட்டு ஆவேசப்பட்டு, நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை விதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஆர், அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அமைப்பாகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸ் அமைப்பாகட்டும், இவங்கெல்லாம் போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. 70C ஃபார்மை வந்து அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம். அதனால் ஏன்னா 2019 வெளியிடக்கூடிய நடைமுறை எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஐயா நீங்கள் இதை வெளியிட சொல்லணும், வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக வைப்பது என்பது ஒவ்வொரு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வாக்காளனுடைய குடிமக்களுடைய அடிப்படை உரிமை, நீங்கள் வந்து அதை வெளியிட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனுவுக்கு எதிர்மனு ஒன்றை வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கொண்டு போய் கொடுத்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி 70C ஃபார்ம்லாம் வெளியிட்டோம்னா தீய சக்திகள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு விசித்திரமான வாதத்தை முன் வச்சாங்க. இப்போ ஏற்கனவே நடந்த வழக்கு ஒன்றில் வாக்கு சீட்டு முறையில் பேலட் சீட்ஸை முழுசாக எண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு போன போதும் நீங்கள் வந்து நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி அதையும் ஏடிஆர் அந்த வழக்கு போட்டிருந்த போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தேசத்தின் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறீங்க, உங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தேசபக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல தான் இந்த இதுலேயும் வந்து திபங்கர் தத்தா அந்த நீதிபதி அவர்கள் சொன்னபோது இதெல்லாம் வந்து தள்ளி வச்சிட்டார். ஆனால் இந்த 102 பேர் வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை அனுப்பிய பிறகு இவ்வளவு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது தேர்தல் ஆணையம். 17C வாக்காளர் பற்றி விவரங்களில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, வெறுப்பு பேச்சுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் வந்து கண்ணுக்கே தெரியல, அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, எதிர்க்கட்சிகளை வந்து ஒடுக்குவதிலும் இது பண்ணுறதுலையும் அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்களே ஒழிய ஆளுங்கட்சி இவ்வளவு மோசமாக இது பண்ணுறதுல எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை, நீதித்துறையும் இதன் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கலை. அப்போ இது வந்து தேர்தலை ஒருதலை பட்சமாக நடக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க. அந்த குற்றச்சாட்டை இதற்கு பிறகு இந்திய ஜனநாயகத்தினுடைய காப்பதும் அதனுடைய அரசியலமைப்பு அடிப்படை நெறிமுறைகளை காப்பதும் குதிரை பேரங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேர்தல் வந்து முடிவுகளை வெளியிடுவதும் ஒரு புதிய அரசாங்கம் அமைப்பதையும் ஒன்றிய அரசாங்கம் அமைக்கப்படுவதையும் குடியரசுத் தலைவரும் நீதித்துறையும் உறுதிப்படுத்த வேண்டும், குடிமக்கள் இதில் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து அவங்க பேனிக் ஆகிறாங்க, சிவில் சர்வன்ட்ஸ் பேனிக் ஆகிறாங்க, சிவில் சொசைட்டி மூமெண்ட்ஸ் வந்து இவ்வளவு அச்சப்படுகிறார்கள்? ஏன் அச்சப்படுகிறார்கள் என்றால், ஏறக்குறைய மோடி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து 74 வயது, இந்த நவம்பர் மாதம் தான் 74 வயது. அமித்ஷா வந்து ஒரு 64 வயது உடையவர், அந்த மாதிரியான வயது உடையவர். இவங்க வந்து இவங்களுடைய கடைசி வாழ்க்கையில் 20-25 ஆண்டுகள் வந்து அந்த பதவிகள்லேயே முழுக்க அரசாங்கம் சார்ந்த பதவிகள்லேயே இருந்தாங்க. அவருக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் நாட்டினுடைய இந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் விடாமல் ஒரு மனிதரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து இதுவும்
அவர் வந்து சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்ததா மோடி அவர்கள் தங்களோட சொல்கிறார். இவராவது கொஞ்சம் 25 வயசு 30 வயசில் போய் சேர்ந்ததாக சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி 80ஆம் ஆண்டுகளிலிருந்து இருக்கிறது. அதற்கு முன்பு அதனுடைய முன்னோடி அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகள் அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது, மக்கள் வாக்குகளின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாதவை. மக்களிடம் இருந்து வாக்குகளை எப்படி கறப்பது அப்படிங்கிறதான் இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு புத்தகம் வந்து ஒரு நல்ல தமிழ்லேயும் அந்த புத்தகம் வந்திருக்குது, மோடிஸ் இந்தியா, மோடியின் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய துணை தலைப்பு வந்து இந்து நேஷனலிசம் ரைஸ் ஆஃப் எத்னிக் டெமோக்ரஸி. நம்ம வந்து ஜனநாயகத்தின் கீழ் இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நம்புகிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், இது டெமோக்ரஸி அல்ல, இது ஒரு எத்னிக் டெமோக்ரஸி. அதாவது இது ஒரு ஹிந்து ஜனநாயகம், இந்து பெரும்பான்மைவாத ஜனநாயகத்தின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஆட்சி வந்து ஒரு சர்வதிகார ஆட்சி அப்படின்னு கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ சொல்கிறார். இந்த முறை தேர்தலுக்கு முன்னாடி நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கவுன்சில் கூட்டத்தில் வந்து இது ராமராஜ்யத்தை மோடி இதுவரை நடத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதுதான் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ராமராஜ்யத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, 2014 தேர்தலுக்கு பின்னாடி வந்த எல்லா தேர்தல்களிலும் அவர்கள் அத்தனை வந்து நடத்தை விதிமுறைகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்தார். 2014 ஒரு மெஜாரிட்டேரியன் வாய்ஸை ரைஸ் பண்ணி அவங்க தேர்தல் இதெல்லாம் பிரேக் பண்ணாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் ஆணையத்தை முழுக்க வந்து குலைத்து விட்டார்கள். அது அதனுடைய இயல்பான நடவடிக்கையிலிருந்து குலைத்து அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பெரும்பான்மையை பெறுவதற்கான வந்து ஈட்டக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையத்தையே இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை உறுப்புகளையும் உருமாற்றி அமைத்தார்கள். தன்னாட்சி நிறுவனங்கள்லாம் உருமாற்றி அமைத்தார்கள். அப்படிங்கிறது நடவடிக்கையை இன்ச் பை இன்ச்சாக வந்து கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ வந்து எடுத்துக்காட்டுறார். எப்படி வந்து அவர் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2024ஆம் ஆண்டு தேர்தல், இந்த தேர்தலே முழுக்க அறிவிக்கப்பட்டது தொடங்கி இதுவரை நடந்து வருவது வரைக்கும் வந்து இது மோடிக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்குது. ஆனால் இந்த மோடிக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட இந்த தேர்தல் நடைமுறைகள் மூலமாக கூட இந்த நிறுவனங்களையெல்லாம் தன் பக்கம் வளைத்து வந்து இந்த தேர்தலை நடத்தியும் கூட அவர்களுடைய பேச்சுக்கள் எடுபடவில்லை. இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவங்க எந்த பேச்சுமே மக்கள் காது கொடுத்து கேட்பதற்கு தயாரில்லை. அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுது. அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து சிறுபிள்ளைத்தனமானவையாக இருக்கிறது. அவர் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுக்கள் பாஜகவினரையே முகம் சுளிக்க வைக்கின்றன. இப்படிப்பட்ட தருணத்தில் அவங்களுடைய தோல்வி கண் முன்னாடி தெரிகிறது. 2019 நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது, எப்படி வந்து இவ்வளவு அதிருப்தி நிலவுது, எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. ஆனால் ஏடிஆர் வந்து அப்பொழுதே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. 100 தொகுதிகளில் அவங்க பெற்ற வாக்கு எண்ணிக்கை வெற்றிக்கான வித்தியாசம் வந்து ஒரு 1000 வாக்குகள், 100 வாக்குகள், 500 வாக்குகள், 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்குது. எவ்வளோ ஒரு 1000 வாக்குகள் மட்டும் எப்படி 100 தொகுதிகளுடைய வெற்றியை தீர்மானிக்குது? அப்போ வந்து நாங்கள் அதனுடைய இதை முழுசாக வந்து பார்க்கணும். வந்து 17C ஃபார்ம் ஆகட்டும், பதிவான வாக்குகள், அந்த தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை, பதிவான வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறத முழுக்க எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் வந்து அந்த ஃபார்ம்ஸையே முழுக்க வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அந்த விவரங்களே பொதுத்தளத்திலிருந்து எடுத்து விட்டு இன்றைக்கி அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2019 வரைக்கும் இதுவரைக்கும் அந்த வழக்கு முடியல. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறத காரணங்காட்டி போன முறை வந்து திபகரத்தை அந்த உச்சநீதிமன்ற அமர்வு வந்து நீங்கள் இந்த விவரத்தை கேட்பதில் நான் முடிவு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சிவில் சர்வன்ட்ஸ் 102 பேர் கடிதம் எழுதின உடனே அவங்க 3 மணிக்கு கடிதத்தை 2 மணிக்கு கடிதத்தை வெளியிடுறாங்கன்னா 4 மணிக்கு வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கையையும் வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளவு, எப்படி சதவீதம் அப்படிங்கிறத ஒரு விவரம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 70C வந்து வெளியிடலை. ஏன்னா 70C இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு பூத் வாரியாக வாக்குப்பதிவு எண்ணிக்கையை வெளியிட்டால்தான், வாக்காளர் விவரங்களையும் வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் வெளியிட்டால்தான் உங்கள் கட்சிகள் கையில் இருக்கிறதன்படி அவர்கள் கணக்கில் இருக்கிறதா அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக உறுதிப்படுத்த முடியாது. அதை தான் கேட்டுட்ருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இவ்வளவு அச்சப்படுவதற்கான காரணம், இந்த வலதுசாரிகள் ஆட்சியை விட்டு அகலமாட்டார்கள், அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கைவிட மாட்டார்கள். புதிய அரசு ஒன்று உருவாவதை ஏற்கனவே தடுப்பதற்கான எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க. கடந்த முறையே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து இவங்க ஒரு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆனால் கூட ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி கொள்வார்கள். இப்போ எப்படி வந்து கர்நாடகாவில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி அவங்களுக்கு வாக்களிக்க வச்சு அல்லது ரிசைன் பண்ண வச்சு புதுசாக ஒரு தேர்தல் நடத்தி ஒரு இதெல்லாம் போன முறைக்கு முன்னாடி செஞ்சாங்களோ, இல்லை மகாராஷ்டிராவில் முழுக்க கட்சிகளை உடைத்து செய்தார்களோ, இல்லை இன்னும் பல மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லைன்னா கோவாவாகட்டும் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் ஒட்டுமொத்த கட்சிகளையே விலக்கி வாங்கினார்களோ, திரிபுரா ஒரு நல்ல உதாரணம், கட்சியை விலக்கி வாங்கி சேர்த்து இது பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து மோசமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், ஜனநாயகத்துக்கு விரோதமான அடிப்படை சட்ட முறைகளுக்கு விரோதமான எல்லா செயல்களையும் அவங்க எப்படி நியாயப்படுத்துகிறாங்கன்னா, இதெல்லாம் அரசியல் தந்திரம். இதை பேசக்கூடிய அத்தனை வெறுப்பு பிரச்சாரங்களையும் பேச்சுக்களுக்கும் என்ன நியாயம் சொல்கிறாங்க? ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து நீங்கள்
தமிழர்களை தமிழ்நாட்டை மோசமாக பேசுகிறீங்க, அடுத்த நாள் வந்து இங்கே தியானத்துக்கு வர்றீங்க, என்னங்க இது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அரசியல் தந்துறங்க, இதெல்லாம் எல்லா கட்சியும் தாங்க செய்யும். தில்லுமுள்ளுகளையும் ஒள்ளமாரித்தனத்தையும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் அரசியல் தந்திரம், இதுதான் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரச்சனை. இதனால் தான் சிவில் சர்வன்ஸும் அல்லது குடிமை பணி இயக்கங்களும், இந்த குடியுரிமை இயக்கங்களும், சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸும் வந்து இதை பற்றி அதிகமாக கவலைப்படுறாங்க. இதே அளவுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கவலைப்படுறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் இந்த கேள்விகள் எழுப்பும் பொழுது இவங்க தோத்து போயிடுவாங்க, அதனால் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான பிரச்சனை வந்து எதிர்கட்சிகள் தோத்து போயிடுவாங்க, கண் முன்னாடி நடக்குது. அதை வச்சும் ஒரு பாலிடிக்ஸ். அமித்ஷா அப்படி தான் பேசுறாரு, நேற்று பேசுனதுலையும் சரி இன்னைக்கு பேசுனதுலையும் சரி, இவங்க தோத்து போயிட்டா வந்து இவிஎம் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வெளிப்படையா தெரியுதே. அதனால தான் இன்னைக்கு வந்து சிவில் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த பிரச்சனை பெருசா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 22ஆம் தேதி பெங்களூர்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. 28ஆம் தேதி வந்து இன்டலெக்சுவல்ஸும் சிவில் மூவ்மெண்ட்ஸும் சேர்ந்த ஆக்டிவிட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. நாளை வந்து இங்கே வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்க இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் இது போன்ற பொதுமக்கள் களத்திற்கு வந்தால் ஒழிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து பெரும்பான்மை வாதத்தை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, மோடி அமித்ஷா என்கிற ஒரு சிறு கும்பலை இந்த ஆட்சியிலிருந்து விரட்ட முடியும் என்கிற ஒரு நிலைமை தோன்றியிருப்பதாக பெரும் வந்து அறிஞர்கள், செயல்பாட்டாளர்கள்லாம் கருதுறாங்க. அது உண்மைதான் எனக்கும் தோணுது. தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது, அதனால் நம்ம என்ன சொன்னாலுமே தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு தான் வேலை செய்யுதா? ஆமாம், இதில் வந்து இப்போ புதுசாக அரசியல் களத்தில் இந்த கடந்த ஒரு மாதமாக நடப்பதையெல்லாம் பார்ப்பவர்களுக்கு, இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தொடங்கி நடப்பதெல்லாம், அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் நியமிப்பது தொடர்பாக ஒரு வழக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த வழக்கில் அதுக்கு முன்னாடி முதல் முறை தொடங்கும் போது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் அதில் பங்கு பெறணும்னு சொன்னாங்க, எதிர்க்கட்சி தலைவர். அப்புறம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் அல்லது பிரதமர், இவர் தான் வந்து அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க, அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அரசாங்கம் உடனே அப்படி ஒரு தீர்ப்பு வந்த உடனே அவங்க ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சரவை செயலாளர்களும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருத்தரும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒருத்தர் வந்து தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு தேர்தல் ஆணையர் பதவி விலகிறார். அதுக்கு காரணம் என்னவென்று சொல்லப்படுகிறதுனா, மோடி அமித்ஷா அவர்களுக்கு ஏற்ப தேர்தல் தேதிகளை அறிவிக்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நியமித்த அவர்களுக்கு சார்பான ஒரு தேர்தல் அதிகாரி, ஆணையர் ஒருவரே பதவி விலகிறார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் போய் சொல்கிறாரு, அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறவர் போய் பார்த்துட்டு, எனக்கு வந்து 5 நிமிடத்துக்கு முன்னாடி தான் வந்து யார் பட்டியலில் இருக்கிறவங்க பேரையே கொடுத்தாங்க, எனக்கு அதை பேர்களை பரிசீலிக்க கூட நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து ஒரு அவசரமாக நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரோட தான் அந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டன. அந்த தேதிகள் முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக தான் எல்லா நடவடிக்கைகளும். இவ்வளவு மோசமாக வெறுப்பு பேச்சுக்களை பேசக்கூடிய ஒருவர் வேறொரு நபராக இருந்தால் குற்றப்பிரிவுகளில் வந்து சமூகங்களுக்கு இடையில் மோதல் தூண்டுகிற பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்க வேண்டியவர். இப்போ ராகுல் காந்தி என்ன பேசிட்டாருன்னு சொன்னாங்க, மோடி அப்படிங்கிற பேரை பயன்படுத்திட்டார் அப்படின்னு அவருடைய உறுப்பினர் பதவியை பறிச்சாங்க இல்லைங்களா இன்னைக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரிசாவில் ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, நீங்கள் விகே பாண்டியன் பிரச்சனைனா விகே பாண்டியன் சாவியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதுன்னு ஏன் பேசுகிறீங்க? முஸ்லீம்கள் பற்றி நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தப்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஏன் முஸ்லீம் லீக் முத்திரை பதிந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எரும மாட்டை பிடிச்சிட்டு போய் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு 2 வீடு இருந்தால் ஒரு வீடை எடுத்துக்கொண்டு போய் முஸ்லீம்களுக்கு கொடுத்துரு, இவ்வளவு வெறுப்பு பேச்சை பேச முடியுமா? இவங்க வந்து இது தமிழ்நாடு வந்து தீயவர்களின் பூமி, அதனால் நான் ராமநாதபுரத்தில் போட்டிடுது அப்படின்னு பேசினா, இங்கே வந்து தமிழ் பெருமை பேசுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாடு தீயவர்களின் பூமி, இதெல்லாம் என்ன? முஸ்லீம் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிளவுவாத பேச்சுக்களாகட்டும், அல்லது வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிளவுவாத பேச்சுக்களாகட்டும், அல்லது ஒவ்வொரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக நிறுத்துவதாகட்டும், இப்படியான வெறுப்பு அடிப்படையே இல்லாத பொய் பேச்சுக்களை தொடர்ச்சியாக இவங்க பேசிட்டு வர்றாங்க. இது பற்றி ஒவ்வொரு முறையும் வந்து இவ்வளவு மோசமாக யாரோ ஒருத்தர் பேசல. நாட்டினுடைய பிரதமராக இன்னும் இருப்பவர் அவர் பேசிட்டு இருக்கார், உள்துறை அமைச்சராக இன்னும் இருப்பவர், அமைச்சர்களாக இருப்பவர்கள் பேசி இதெல்லாம் கொண்டு போய் வந்து கொடுத்தோம்னா அவர் வந்து எதையுமே கண்டுக்காம தேர்தல் ஆணையர் அப்படியே போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் சரி நோட்டீஸ் அனுப்பி தான் ஆகணும்னு சொன்னால் சரி 2 பேருக்கும் சேர்த்து அனுப்பிடுவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து அனுப்புகிறாங்க. சரி கடைசியில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தான் தீரணும்னு சொன்னால்
2 பேருக்குலாம் நடவடிக்கை இல்லை. இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் நடவடிக்கை, இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை பற்றி அரசியலமைப்பை மாற்றிடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அங்கே பொத்தாம் பொதுவாக பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒருதலைப்பட்சமாக இருப்பதை நாம் இந்த 2 மாதங்களில் கண்கூடாக பார்க்குறோம். 2019 இப்படித்தான் இருந்தது என்று கிறிஸ்டோபர் ஜெஃபலோ வந்து எழுதுறார். தேர்தல் ஆணையம் எப்படி வந்து இந்த தேர்தல் ஜனநாயகம் எப்படி அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் எலக்டோரல் ஆட்டோகிராசி அப்படிங்கிற தேர்தல் சர்வதிகார முறையை ஒன்று இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு 2019 கிறிஸ்டோபர் ஜெஃபலோ எழுதினார். வந்து இன்னைக்கு வந்து அந்த இந்த ஆட்சி முறையவே ஒரு சர்வதிகார ஆட்சி முறையை நோக்கி கொண்டு சென்று விட்டார். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். நம்ம ஏதோ இது புதுசாக தெரியுது. நம்ம அவர் அந்த இதுலேயும் வந்து அவர் முதல்ல வரும்பொழுது நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு கால் கழுவிட்டு இருந்தார். கால் கழுவுறது வந்து தூய்மை பணியாளர்களை கூட்டி கொண்டு வந்து ஏதாவது பெரிய இதில் வச்சு மேடையில் வச்சு காலை கழுவுறது இது பண்ணுறது, நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன், எனக்கு ஒரே ஒரு முறை வந்து இது பண்ணுங்க. ஒரு நேஷ்னல் பாப்புலிஸ்ட் ஹீரோவாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நான் வந்து சாதாரணவர்களுடைய நாயகன், நான் அடித்தட்டிலிருந்து வர்றேன், போய் பாரு பெரிய ஆட்களெல்லாம் கேள்வி கேட்க போகிறேன், அவன்லாம் அங்கே உட்காந்துட்டு வீணாக செலவு பண்ணிட்டு இருக்கான், அவனெல்லாம் கேள்வி கேட்டு உலுக்கி உங்களுக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன், உங்களுக்கு நியாயத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன் அப்படின்னு கதை சொல்லி தான் அந்த சேவகன் அடுத்ததாகவே அவர் வந்து 2019 தேர்தலிலேயே அவர் வந்து தன்னுடைய இதை வந்து சௌக்கிதார், நான் வந்து உங்கள் காவல்காரன் அப்படின்னு மாற்றினார். இன்னைக்கு 2024 தேர்தலில் அவர் என்னவா பண்ணிட்டார்னா, நான் வந்து உங்களுக்கு விஸ்வகுரு, கடவுள் பரமாத்மா வந்து அனுப்பியிருக்கிற தெய்வ பிறவி, உங்களை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிற தெய்வ பிறவி அப்படின்னு எல்லாம் சொல்றார். இப்போ வந்து அவருக்கு ஜனநாயகமே தேவைப்படும், உங்கள் வாக்கே தேவைப்படலை, அவர் வந்து உங்களை ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கார். பொதுமக்களாகிய நம்மை, இந்திய மக்களாகிய நம்மை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் மோடி அமித்ஷா கும்பலுடைய செயல்பாடுகள் காட்டுகின்றன. தேர்தல் ஆணையம் உட்பட சிபிசிஐடி ஆகட்டும் அல்லது சிபிஐ ஆகட்டும் அல்லது வந்து இந்த இடி ஆகட்டும் இன்னும் பிற ஒன்றிய தன்னாட்சி அமைப்புகளாகட்டும் அல்லது இராணுவம் போன்றவை ஆகட்டும் எல்லாவற்றையும் எல்லா அரசாங்க தன்னாட்சி நிறுவனங்களையும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. 2019 எப்படி இராணுவத்தை பயன்படுத்தி ஒரு தேசபக்தி புல்வாமா தாக்குதல் என்ன நடந்ததுன்னு கேட்டால் உனக்கு தேசபக்தி இல்லையா, நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது இவங்களே வந்து குண்டு வச்சு கொன்னதா தெரியுது. இன்னைக்கு வந்து முன்னாடி காஷ்மீர் ஆளுநராக இருந்தவர் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்புறாரு. அந்த கேள்விகளுக்கு எந்த பதிலுமே இவங்க கிட்ட இல்லை. இப்படி ஒரு பொய் ஏமாற்று செய்து மக்களிடம் வந்து வாக்குகளை சம்பாதித்து அதிகாரத்தை சந்தித்தார். இன்னைக்கு வந்து வாக்குகள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்டது. அதனால தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ரொம்ப மோசமாக ஏதோ குளறுபடிகளை செய்து ஒரு அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்பதற்கான முயற்சி செய்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றங்களும் சரி அவர்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. அதை சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்காரங்களும் சிவில் சர்வன்ஸும் சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் சொன்னதான் அரசியல், இன்னைக்கு வந்து சிவில் சர்வன்ஸும் அதை சேர்த்து சொல்கிறாங்க. 2 முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் சொல்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசமாக நடந்துட்டு, குரேஷி ஆகட்டும் அசோக் சவுலா ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து மோடி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. பிரதமரோட பதவியவே வந்து ஒரு அவமதிச்சிட்டாரு. பிரச்சாரங்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் அந்த முதல் கட்டங்கள்லேருந்து இப்போ 7வது கட்ட பிரச்சாரம் வரைக்குமே நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. வெறுப்பு பேச்சுகளும் மத அடிப்படையிலான பேச்சுகளும் பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே வந்து ஒரு பிரதமர் வந்து இது வரைக்கும் எந்த பிரதமருமே இப்படி பேசுனதில்லை அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டும் வச்சுருக்காரு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது உண்மைதான். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் பேசியதில்லை. மோடி அவர்கள் கூட 2019 இந்த அளவுக்கு போய் பேசியது. அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க. அவரை சுற்றி வந்து காந்தியை கொலை பண்ணவர் தான் எங்களோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ வெறுப்பு பேச்சுகள் பேசினாலும் பேசுவாங்க. இவர் மட்டும் அதை அனுமதித்து கொண்டு அதை பார்த்து கொண்டு, ஆனால் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் தாங்க, எல்லாரும் அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் தாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் கதை சொல்லுவார். அவர் அந்த பேச்சுக்களை வந்து முன்னாடியே வந்து 2014 முன்பே அவர் ஒரு கலவரத்தை நடத்தி வந்து தன்னை வந்து ஒரு பயங்கரமான இந்துத்துவவாதியாக நிறுவிக்கொண்டார். எவ்வளவு பெரிய கலவரக்காரர், கலவரங்களின் மூலமாக தேர்தல் வந்து அணிசேர்க்கையை உருவாக்குவது, வாக்குகளை திரட்டுவது அப்படிங்கிற ஒரு உத்தியை வந்து அவங்க முன்னாடியே செஞ்சுட்டாங்க. செஞ்ச பிறகு தான் அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் வந்து மற்றதெல்லாம் செஞ்சாங்க. 2014 செஞ்சாங்க. ஆனால் 2019 கூட இவ்வளவு மோசமாக போய் பேசலை. ஆனால் பேசினாங்க, ரொம்ப மோசமாக போய் பேசலையே. இன்னைக்கு பேசுகிற மாதிரியே ஏறக்குறைய வந்து ஒரு விதமான பேச்சு. இன்னைக்கு முஸ்லீம்ங்கிற நேராக பெயர்களை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்நியர்
அதுக்கெல்லாம் வேற இங்கே பாருங்கள், அந்நியர்களை தான் சொன்னார், ஊடுருவல்காரர்கள் தான் சொன்னார், அவரையா சொன்னார், இல்லை கெட்ட முஸ்லீம்களை தான் சொன்னார், இதுக்கு தானே சொன்னார், இதில் சரியா தப்பா அப்படின்னு ஊடகங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு சங்கப்பரிவார அமைப்புகள் இருக்கிற ஒருத்தர் ஒரு பேச்சு பேசுகிறார் என்றால் அதனுடைய கலவரத்தன்மை அவர்களுக்கு தெரிந்து தான் இருக்கும். அவங்களோட லாங்குவேஜில் என்ன அது அப்படின்னு புரிஞ்சுதான் இருக்கும். அது பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறது நீங்கள் ஒரு நாசுக்காக பேசுவீங்க, இந்த இண்டோர் மீட்டிங்ஸில் வெளிப்படையாக பேசுவீங்க. ஆனால் யாரை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்படையாக தான் தெரியும். முஸ்லீம் வெறுப்பு பேச்சுக்களும், சிறுபான்மையினர் மீதான வெறுப்பு பேச்சுக்களும், மாநிலங்கள் உரிமை கோருவது மீதான வெறுப்பு பேச்சுக்களும் அவர்களுக்கு கை வந்தவை. அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க, அடிப்படை இல்லாமல் பேசுகிறாங்க. அரசியல் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசணும். சமத்துவங்கிற ஒரு அநியாயமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சமத்துவங்கிறது என்ன அவ்வளோ அநியாயமான கருத்தா? அது வந்து எவ்வளோ அக்கிரமமாக பேசுகிறாங்க, சமத்துவம்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து மாவோயிஸ்டுகள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. கம்யூனிஸ்டுகள் இந்த தேசத்தை அழித்தவர்கள் அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு இல்லையா? இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஏதாவது அடிப்படைகள் இருக்கா? எந்த அடிப்படைகளும் இல்லை. இந்த எதிர்க்கட்சிகளின் மீது அடிப்படைகளே இல்லாத, ஆதாரங்களே இல்லாத குற்றச்சாட்டுக்களை பேசுவதும், அவதூறுகளை பேசுவதும், பொய்களை பரப்புவதும், வதந்திகளை பரப்புவதும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்கிற பேரில் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை எல்லாரும் பார்த்துட்டு தேர்தல் ஆணையமாகட்டும் மற்றவங்களாகட்டும் வழக்குகள் கொடுக்குறாங்க, இப்போ நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார்கள் அளிக்கிறாங்க, வந்து காவல்துறை கிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா இது என்ன நாடா இல்லை என்ன குட்டிச்சவரா? இதில் ஏதாவது சட்டங்கிட்டம் இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லாதபடிக்கான ஒரு முறையை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தான் மன்மோகன் சிங்கும் சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஏன்னா இதெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ முதல் முறை வந்து மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் கொள்கை வகுப்பாளர்களாக, பாலிசி மேக்கிங் பீப்புளாக இருந்தவங்க பல பேர் இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் தலைமை பொருளாதார ஆலோசகர்கள் மற்றவங்க எல்லாம் பெரிய லிபரல்ஸ் தான். இது லிபரல்களுக்காகவும் முதலாளிகளுக்காகவும் வேலை செய்கிறவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க கூடயே சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாமல் இவங்க முதலாளித்துவத்தை அளிக்கிறவனா இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக அரசியல் அமைப்பு முறைகளையும் சட்ட முறைமைகளையும் மீறக்கூடிய, கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய, வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளாக, ஒரு அரசியல் கும்பலாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு மன்மோகன் சிங் சொல்கிறாரு, சிவில் சர்வன்ட் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிறிஸ்டோபர் ஜெஃபர்லோ ரொம்ப ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு எப்படி நடக்கு அப்படிங்கிறத. இப்போ வந்து விகே பாண்டியன் பற்றின விவரங்கள்லாம் நிறைய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு. அவர் வந்து ஒரிசா நாட்டை சேர்ந்தவர், தமிழர்லாம் இல்லை, அவர் பார்க்கும்போது தமிழராக இல்லை அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இப்போது நவீன் பட்நாயக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வாரிசு அரசியல்லாம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ ஒரிசாவுக்குள்ளார நடந்துக்கிட்டு இருந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறதே ஒரு விஷயத்தை மையப்படுத்தினதாக மாற்றிட்டாங்க. வந்து பிஜு ஜனதா தளம் கட்சி வந்து ஒரு மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சி தான். அது வந்து இவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற அப்போ இருந்தோம் அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வர்றவங்க, நாங்கள் இந்த மண்ணின்காகவே வர்றோம். ஒரிசா வந்து ஒடியா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரே நேரத்தில் ஒரு அந்த பழைய பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளாரும் அப்புறம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக வந்து சமஸ்தான இதுக்குள்ளார இருந்த இப்படியான ஒரு அது பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், மற்ற மக்களும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து பிஜு ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்ததே வந்து மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைத்து தான் வந்துச்சு. அது நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர். இப்போ நவீன் பட்நாயக்குடைய அவருடைய தந்தையார் அப்படி தான் வந்தார். இந்த ஒடிசா மண்ணுக்காகவே நான் வாழ்வேன் அப்படின்னு தான். இன்னும் இவரும் அப்படி தான் வந்தார். இவருடைய காலத்தில் வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மற்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூ ஆகிறார், தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து இவர்களுக்கு எதிராக அவர்களுடைய முழக்கத்தையே பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இவங்க அரசியலமைப்பை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. என்ன காரணம்னா இவங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற பிரதீப் தன்கர் பேசினார், இவங்க நியமித்த ஆளுநர்கள் பேசினாங்க, இவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் வந்து நாங்கள் வந்து புதுசான ஒரு அரசியல் இது குறைபாடுடைய அரசியலமைப்பு சட்டம் புதுசாக ஒன்று கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்லாம் பேசினாங்க. அதனால தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து இந்த விமர்சனத்தை வச்சாங்க. கடைசியில் அவங்க மேலேயே இவங்க வந்து அரசியலமைப்பு மாற்ற போகிறாங்க, இவங்க முஸ்லீம்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக அரசியலமைப்புடைய அடிப்படை தன்மையை வந்து ஒழிக்க போகிறாங்க, அரசியலமைப்பு ஒழிச்சிருவாங்க அப்படின்லாம் நான் இவங்ககிட்ட இருந்து செத்து போனால் கூட சரி இவங்ககிட்ட இருந்து அரசியலமைப்பை காப்பாற்றுவேன் அப்படின்னு பிரதமர் மோடி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அதே போல தான் வந்து ஒரு எதிர் முழக்கத்தை வந்து அங்கே எழுப்பியிருக்காங்க. அந்த முழக்கத்தினுடைய விளைவு வந்து நவீன் பட்நாயக் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவர் மேலே அவர் உடல்நிலையை பற்றி வதந்திகள் பரப்புனாங்க, மீம்ஸ் போட்டாங்க, எக்கச்சக்கமான பொய் பிரச்சாரம் இது பண்ணாங்க. அதெல்லாம் சதி விகே பாண்டியன் தான் சதி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனாங்க. அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் வந்து அதுக்கு ஒரு இது பண்ணணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை
பிஜு ஜனதா தளத்துடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அப்போனா இவ்வளவுலாம் மண்ணுக்கு எதிராக இருக்கிற கட்சி கூட எதுக்கையா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க? அவனே ஒரிசா மக்களுக்கு எதிராக இருக்கிறானா, ஏன் அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினீங்க? நாளைக்கு வந்து தேர்தல் முடிந்த பிறகு கூட பிஜு ஜனதா தளம் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்பட்டால் ஆதரவு அளிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு அரசியல் போட்டிக்காக அவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணும்னாலும் போய் பேசுகிறாங்க. மற்றபடி விகே பாண்டியன் வந்து ஒரு பொலிட்டீஷியன் இல்லை, அவர் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸ்லேருந்து பொலிட்டீஷியனாக கன்வெர்ட் ஆகிறாரு. நம்ம சமீப காலங்களில் நிறைய பேர் அப்படி பார்க்குறோம். பியூரோக்ராட்ஸ்லேருந்து சில பொலிட்டீஷியன்ஸ் ரைஸ் ஆகிறது. அண்ணாமலை அப்படி வந்தவர் தான், ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து வந்தவர். சசிகாந்த் அப்படி வந்திருக்கிறவர் தான். இன்னும் பலரும் அப்படி பியூரோக்ராட்ஸில், இப்போ ஜெய்சங்கர் இருக்காரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸாக இருந்து பொலிட்டீஷியனாக கூட ஆகலை, பியூரோக்ராட்டாக இருந்து நேராக வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அமைச்சரவையில் போய் உட்காந்துருக்காரு. எப்படி உட்காந்துருக்காருன்னு தெரியல. ஏற்கனவே மன்மோகன் சிங் அப்படி ஒரு பாலிசி மேக்கிங் பீப்புளாக இருந்து இதுக்கு அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பிரதமர் வந்து இப்படி வர்றது வந்து நம்ம அரசியலுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இது நல்ல போக்கா அப்படின்னு கேட்டால் நல்ல போக்கு கிடையாது. அரசியலில் அடிப்படையிலிருந்து வரக்கூடியவங்க வேற ஒரு கணக்கு. ஆனால் பாலிசி மேக்கிங் பீப்புளும் பியூரோக்ராட்ஸும் அரசியலுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஊப்பானதல்ல. ஆனால் அது வந்து அந்த கட்சியும் வந்து அந்த மக்களும் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று தான். அதுக்கு நேராக அப்படியான விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் இது வந்து அதுக்கு மாறாக வந்து பொய்யும் புரட்டும் பேசி அவர் வந்து ஏதோ வந்து தமிழ்நாட்டுக்காரரு அங்கே போய் ஆதிக்கம் பண்ண விளையாடுறாரு. ஐயோ, நீ ஒட்டுமொத்த இந்துன்னு பேசிகிட்டு இருக்க. அப்புறம் என்ன வந்து இவன் தமிழன் வந்து இந்து இல்லையா? இந்து ஒருத்தன் வந்து அங்கே போய் இருக்கக்கூடாது. ஏன் உங்கள் பேர் எத்தனை, ஏன் நீங்கள் போய் வாரணாசியில் நிற்கிறீங்க? நீங்கள் என்ன ஊப்பிக்காரரா? நீங்கள் எதுக்கு போய் அங்கே போய் நிற்கிறீங்க? நீங்கள் குஜராத்காரர் தானே, குஜராத்திலே நின்று ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே. நீங்கன்னா இந்தியர், இன்னொருத்தனுக்கு உங்களுக்கு வந்ததுன்னா அது ரத்தம், மற்றவனுக்கு வந்து தக்காளி சட்னியா? அந்த மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரிசாவினுடைய பாலிடிக்ஸில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த தேர்தல் முடிவுகள் தான் வந்து அது நமக்கு சொல்லும். ஆனால் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். மற்றபடிக்கு வந்து ஒரு தனி மனிதராக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து விகே பாண்டியன் அங்கே போய் ஒரு ஒரிசா பொண்ணை கல்யாணம் பண்ணார். அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவர் என்ன இப்போ பார்த்தா தமிழர் மாதிரியாக தெரிகிறாரு, அவர் முழுக்க ஒரியாக்காரர் மாதிரி தெரிகிறாரு. அவர் போய் வந்து நீங்கள் இல்லை தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து இதுதான் எந்த பிரச்சனைகளை பேசணுமோ அந்த பிரச்சனைகளை பேசாமல் முழுக்க திசை திருப்பி அரசியலையே வெறும் வந்து சதியாகவும் வந்து மக்களுக்கிட்ட ஏமாற்றுவதற்கான, மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் இவங்களுடைய அதிகாரத்தை சம்பாதித்து கொள்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பேசி ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு முறை இது. வந்து பாஜக ஒரிசாவில் ஒரு கால் ஊன்ற வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு வெறுப்பு பேச்சு, அடிப்படையற்ற வெறுப்பு பேச்சு. அந்த வெறுப்பு பேச்சு இன்னைக்கு ஒரிசா அரசியல் களத்தை நச்சுத்தன்மை உள்ளதாக மாற்றியுள்ளது. அப்படியான ஒரு வெறுப்பு பேச்சை நம்ம ஊரில் பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான் சீமான் அவர்கள். சீமானும் வெறுப்பு பேச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த பேச்சில் ஒரு அடிப்படையும் இல்லை. அது முழுக்க வந்து மக்கள் நலன் எதுவுமே இல்லாத, இவன் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழனே, அங்கே வந்து எங்கு பிறந்தான் எங்கு வாழ்ந்தாலும் அவன் வந்து அயலான எங்கு பிறப்பினும் அயலான என்ன பேசுறதில்ல. ஒரு வந்து வேட்பாளர்லாம் நிறுத்தினதானலாம் செய்தி வந்தது. அவருக்கு தமிழ்லேயே கையெழுத்து போட தெரியல. துபாயிலிருந்து ஒருத்தர் கொண்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாதபடிக்கு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி இது பண்ணுறீங்களா? இப்போ மோடி எப்படி ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏறக்குறைய வலதுசாரி அரசியல்வாதிகள் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலதுசாரி அரசியல்வாதிகளுடைய அத்தனை பண்புகளும் பெற்ற ஒரு மனிதராக தான் சீமான் இருக்கார். அவரும் அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ வெறுப்பு பேச்சு பேசுவார்னா, இங்கே பயங்கரமாக வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அவ்வளோ தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருந்தார். வந்து பீகாரிகள் அவன் வண்டியிலேருந்து வந்துட்டான், இவன் அடித்து துரத்தணும், அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியில் பீகாரில் அப்படி ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. வந்து இவர் பேசுகிறாரு, அங்கேருந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு அமித் மாலவியா இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, ட்வீட் பண்ணுறாங்க, அங்கே வந்து அடித்து துரத்துறாங்க அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்படி ஒரு சம்பவமும் நடக்கலை. பேசினவர் இவர் தான், கைது பண்ணணும் இவர் தான் கைது பண்ணணும். ஆனால் இவர் மேலே எந்த அரசியல் குற்றச்சாட்டும் வைக்கல, எதுவும் பண்ணல. ஆனால் மற்றவங்க எல்லாம் இதனால் இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு போலியான குற்றச்சாட்டை பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வலதுசாரிகள் எல்லாரும் வந்து ஒரே புள்ளியில் இணைந்து வேலை செய்கிறாங்க. வெறுப்பு பேச்சுக்களும் மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டுவதன் மூலமாக ஒரு வாக்குகளை அறுவடை செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இது வந்து அவங்களுக்குள்ளார தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்டு இருக்கு. இதை மோடியும் செய்தார், இவரும் செய்து கொண்டிருக்கிறார். மோடியும் பாஜக பல இடங்களில் அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து சமீபத்தில் 2 நாளாக பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்குது என்ன அப்படின்னா, மோடி கன்னியாகுமரி வர ஒரு விஷயம். இன்னொன்று வந்து காந்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியை வெளியே தெரியும்
அது வரைக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், பேச்சுகள் ஓடிட்டு இருந்தது. அது சம்மந்தமாக நிறைய மீம்ஸ்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வந்து கலாய்க்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் அரசியல் வட்டாரங்கள்லையும் குற்றச்சாட்டுகள் அது வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த காந்தி விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி வந்து மோடி வந்து கடுமையான வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறாரு, அடிப்படையே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த ஒடிசாவில் வந்து என்னை வந்து கடவுள் அனுப்புனார், ஆமாம், நான் பரமாத்மா அனுப்புனார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்து பயாலஜிக்கலாகவே பிறந்திருக்க மாட்டேன், நான் ஒரு அப்பா அம்மாவுக்கே பிறந்தவங்க கிடையாதுயா அப்படின்னு சொன்னார். அவர் தான் நான் அம்மா இருக்கிற வரைக்குமே எனக்கு அது அப்படியே ஆமாம், அவங்க இருக்கிற வரைக்கும் சரி அவங்களுக்கு தான் பிறந்திருப்போம் போல தோணுச்சு, அதுக்கு செத்து போன பிறகு அவங்களுக்கு பிறந்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது இல்லை. இது சொன்ன போதே விமர்சனங்கள் எழுந்தது. சரிங்களா, அவருக்கு மனநிலை சரியாக இருக்கா இல்லையா, ஏதோ பிரச்சனை ஆகிட்டுதா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தோல்வியின் பஞ்சாப்ல போய் வந்து என்ன பேசினாருன்னு சொன்னால், எங்கள் மாமாக்கள்ல ஒருத்தர் தான் வந்து குரு கோவிந்த் சிங் அப்படின்லாம் பேசினார். அப்போ உண்மையாலுமே இவருக்கு மனநிலை பேதலித்துருச்சு போல இருக்கு, சீக்கிரமாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போல தான் வந்து இப்போ அண்மையில் கொடுத்துருக்கிறது வந்து காந்தி படம் வந்த பிறகு தான் எல்லாம் காந்தியை இந்த நாட்டுக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம். இந்த பேச்சுக்கள்லாம் வந்து என்ன இதுன்னு சொன்னதுன்னா, ஒரு வலதுசாரி அமைப்புகளோட சிறிய பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தெரிஞ்ச ஒன்று தான். வலதுசாரிகள் ஏன் தொடர்ச்சியாக இப்படி சிந்திக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கொஞ்ச அளவுக்கு மனநிலை பிறழ்ந்தவர்களும் கூட தான். சரிங்களா, அவங்க நம்புறது தான் அவங்க உண்மைன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வெளியில் ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ப மாட்டாங்க. இவர் வந்து வலதுசாரிகளுடைய தலைவர் அல்லவா, அந்த மூடர் கூடத்தினுடைய தலைவர் அல்லவா, அதனால் வந்து இவ்வளவு மூடத்தன்மையோடு பேசுவதிலும் அப்படி நடந்து கொள்வதிலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இந்த தேர்தல் முழுக்கவே வந்து அவர்களுடைய பேச்சும் பிரச்சாரங்களும் எடுபடவில்லை என்கிற பொழுது அவர்கள் இன்னும் பதட்டத்துக்கு ஆளாகி மென்மேலும் இவ்வாறான பேச்சுக்களை, அவன் எவ்வளோ பேசுறது அபத்தம், மற்றவன்லாம் எவ்வளோ கேவலமாக சிரிக்கிறான், பிஜேபி கட்சிக்காரனே சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இவர் வந்து இவ்வளவு புரூடாக விட்டுட்டு இருக்காரு, அவனே எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மோசமான வந்து அடிப்படையற்ற மனம் பேதலித்த பேச்சுக்களை வந்து மோடி தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அதில் ஒன்று தான் இது. இது சம்மந்தமாக பிரகாஷ்ராஜ் கூட ட்விட்டு போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா தான் தெரியும், நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்விட்டு ஒன்று. இல்லை, இது வந்து அவர் சொல்கிறது எல்லாரும் கிண்டலுக்காக சொல்கிறோம், எல்லாரும் பல்வேறு விமர்சனங்களை எழுப்புகிறோம், அது அந்த எல்லாரும் மல்டிபிள் வாய்ஸில் ஒன்று இதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதும் சரிதான். ஆனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால், ரைட் விங் ஆட்களோட நம்பிக்கையே வந்து அவங்க வரலாறுல இந்த நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க, இந்த நாட்டில் இருந்த பல்வேறு அரசியல் இயக்கங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு வரலாறு எழுதும் பொழுது அந்த நாட்டினுடைய சமூகம் எப்படி மாறி வந்திருக்கு, அதில் என்னென்ன அமைப்புகள் இருந்தாங்க, எவ்வளோ முரண்பட்ட கருத்துக்கள் மோதின, இந்த மோதல்களின் ஊடாக மக்கள் நலன் எப்படி வளர்ச்சி அடைந்தது, மக்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள் எப்படி செயல்பட்டன, அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும். உங்களுக்கு காந்தியே பிடிக்கலைனாலும் காந்தியை பற்றி ஒரு 100 பக்கம் எழுதுவாங்க. சுதந்திர போராட்ட வரலாறுன்னு எழுதுனா கண்டிப்பாக 400 பக்கம் புத்தகம் வருதுன்னா காந்தியை பற்றி 100 பக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் சங்கப்பரிவார அமைப்பினுடைய வரலாற்றில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சுதந்திர போராட்டமும் இருக்காது, காந்தியும் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க, அதில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. வந்து அவங்கக்கிட்ட கதை கேட்டு அவங்க புத்தகங்களே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கதைகள் தான், பாட்டுகள் தான், நம்பிக்கை தான். அவங்களுடைய நம்பிக்கையில் காந்தி இல்லை. காந்தி வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் இந்துக்களுக்கு விரோதி அப்படிங்கிறதான் அவங்களோட பிரச்சனை. அதனால தான் காந்தியை வந்து சுட்டு கொன்னாங்க. ஒரு வலிமையான இந்து தேசம் உருவாவதற்கு அவர் பொருத்தமானவர் அல்ல. காந்தியே இந்துத்துவ சாயல் உடையவர் தான், இந்துத்துவ எண்ணங்கள் சாயல்கள் உடையவராக தான் அவர் இருந்தார். இருந்தாலும் கூட இவங்க நினைக்கிற அளவுக்கு அவர் தீவிரமான இந்து மனப்பாங்கு உடையவராக இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து சுட்டு கொன்னாங்க. சுட்டு கொன்னது மட்டும் இல்லை, அப்புறம் சுட்டு கொன்னுட்டு ஒரு காலத்தில் வந்து நாங்கள் தான் சுட்டு கொன்னோன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு காலத்தில் இல்லை, காந்தியும் எங்கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த டூயல் டைலாக்கை வந்து கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து அவங்களோட பிரச்சனை. காந்தியை வந்து குஜராத்காரராக இருந்து கொண்டு இப்போ ஒவ்வொரு மண்ணிலையும், இப்போ நம்ம ஊர்லேருந்து போனால் வச்சிங்களேன், நமக்கு வந்து பெரியார் வந்து ஒரு பெருமை. எங்கள் ஊரில் பெரியார்னு ஒரு பெரியார் இருந்தார். மகாராஷ்டிராவிலேருந்து வர்றவங்களுக்கு அம்பேத்கர் வந்து ஒரு பெருமை, எங்கள் ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு பெரும் தலைவர்கள். கேரளாவிலேருந்து போகிறவங்களுக்கு நாராயணகுருன்னு எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார், அவர் எவ்வளோ பெரிய மனிதர் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும் வந்துட்டு. அதே போல் ஒவ்வொரு மொழியை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிடித்தமான ஒரு மகத்தான தலைவர்கள், அவங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்தால் கூட சரி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து சங்கப்பரிவார அமைப்புகளுக்கு மட்டும் அப்படி எந்த அடையாளமும் இல்லை. அப்படி இல்லாது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து இந்த நாட்டினுடைய மரபுகள் பாரம்பரியங்கள் இதுக்கு எதிராக
வெறும் ஒற்றை சர்வதிகாரத்தை, ஒற்றை அடையாளங்களை உருவாக்குவதற்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விவேகானந்தர் வந்து ஒரு பெரும் வந்து துறவி. அவர் இந்து மதத்தை, இந்து சமுதாயத்தை ஏதோ ஒரு வகையில் சீர்திருத்தி அமைக்கணும், உலகம்ல எப்படிலாம் போயிட்டுருக்கு, நீ ஏன்டா பைத்தியக்கார மாதிரி திரியிறீங்க அப்படின்னு கேட்ட மனிதர் தான். இந்து மதம் கொஞ்சம் ஒழுக்கமாக வளரணும், ஒழுக்கமாக இருந்தால் தான் வளர முடியும். இப்படி சாதி கீதி பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா இதெல்லாம் வந்து இது ஊர் போய் சேர்ற வழி இல்லை. இவ்வளவு முட்டாள்தனமாக நீங்கள் வேதம் அதுன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இங்கே ஒரு மனுஷன் பாலுக்கு இல்லாமல் குழந்தைகள் இவ்வளோ பேர் இருக்குது, இவ்வளோ பட்னியால் கிடக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்காம நீ வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கிற என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டவர் தான். அதுக்காக தான் ஒரு மிஷினரி மாதிரியான அமைப்பை, ராமகிருஷ்ண மடத்தை வந்து அவர் உருவாக்குனார். அவருக்கு அதில் தீவிரமான நம்பிக்கைகள் இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது, பார்வைகள் இருந்தது. அதில் எல்லாத்துலேயும் நம்ம உடன்பட முடியாமல் போகலாம். அவர் வந்து உட்கார்ந்து ஒரு இடம், அவருடைய ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு தியானம் பண்ண இடம், அவருடைய மொமெண்டல் வந்து இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பச்சையான ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறது, அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிற, குறைஞ்சபட்சம் இந்து மதத்தின் மீது அபிமானம் இருக்கக்கூடிய ஒருத்தன் செய்யக்கூடிய வேலையா? அவனுக்கு சுத்தமாக அபிமானம் இல்லை, எதை ஒன்றையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய விளம்பரத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படி செய்வான். அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரராக நமக்கு பிரதமராக வைத்திருப்பவர், சங்க பரிவாரங்களுக்கு தலைவராக வைத்திருப்பவர் இருக்கிறார். அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கார். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.